பெர்சிக்யூஷன்ல இந்த தலைப்புல நம்ம இருக்கிறோம். உபத்திரவங்கள் இல்லாட்டி துன்புறுத்தல் என்ற இந்த தலைப்புல நம்ம வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மூணு காரியங்கள் என்ன காரியங்கள் பார்க்கும்போது பதில் பார்க்கும்போது 3 விதமான எப்படிப்பட்டவர்கள் இந்த துன்பப்படுத்தப்படுவார்கள் என்று நாம் பார்த்தோம். who are persecuted, எப்படிப்பட்டவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். யார் persecuted, உபத்திரத்தில் கடந்து போவார்கள் என்று போன வாரம் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். அப்ப 3 விதமான நபர்கள், ஆனா 2 நபர்கள் தான் உங்களுக்கு போன வாரம் நான் சொன்னேன். ஆமென். எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்களா போன வாரம்? அப்ப 3 விதமான நபர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். will go through persecution. 3 kind of people will go through persecution. அப்ப 3 kind சொல்லும் போது என்னன்னா, who are persecuted, ஒன்றாவது எப்படிப்பட்டவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, தெரியுங்களா, நான் இயேசுக்காக வாழ போறேன் முதல் ஸ்டெப்ல அநேகர் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆமென். சில சாட்சி நான் கேட்கும் போது, இந்த பிரசங்கத்திலே சில சாட்சி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கை இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது சில துன்புறுத்தல் வர ஆரம்பிக்கும். அநேகர் நம்மளுடைய தேசத்தில் அப்படி வந்து நம்ம காணப்பட முடியாது. ஆனால் அநேக தேசத்தில் அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க என்று சொல்லியே அவங்க அநேக உபத்திரவத்தில் கடந்து போகிறாங்க. சிலர் வந்து இயேசுக்காக மரித்து போகிறார்கள். நம்ம வந்து ஒரு வாலிபன், 14 வயசு வாலிபனோட கதையை நம்ம பார்த்தோம் போன வாரம். 2வது எப்படிப்பட்ட நபர்கள் என்று பார்க்கும்போது யாரு பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசுவுக்காக வாழுகிற நேசித்து அவருடைய வார்த்தையிலே வாழுகிற உள்ள பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் துன்புறுத்தல் வர ஆரம்பிக்கும். ஆமென். those who really love God and walk in his word, அவர் வார்த்தையில வாழும்போது துன்புறுத்தல் வரும் வாழ்க்கையிலே. அப்ப சில காரியங்கள் நாம் பார்த்தோம் போன வாரம். எப்படியாக தானியேல் உடைய வாழ்க்கையில, தானியேல் ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில எப்படி துன்புறுத்தல் வந்தது, அவங்க அந்த சாப்பாட்டில் வந்தது. அப்படின்னா சில வழிகள், கர்த்தரை நாம் நேசிக்கிறோம், கர்த்தர் பிரகாரம் வாழ ஆசைப்படுகிறோம், கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் ஜீவிக்க நம்ம வந்து பிரயாசப்படுகிறோம். இப்போதான் வைராக்கியமாக எழும்புகிறோம். பிசாசன் என்ன செய்வான்? அதில் துன்புறுத்தல் கொண்டு வருவான், நீ இப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வார்த்தைக்கு எதிராக நம்மளுடைய கிறிஸ்துவின் அந்த வழிமுறைகள், வாழ்க்கை, அந்த கிறிஸ்துவ டிசிப்ளின் ஒழுங்குமுறையை வந்து கலைக்கும்படிக்கு, அதை ஒழிக்கும்படி சத்துருவான் வருவான். தானியேல் பார்க்கும்போது தானியேல் ஜெபிக்காதபடி ஒரு கட்டளை போடப்பட்டது. பார்த்தீங்களா? ஜெபிக்காதபடி. அப்படின்னா நம்ம வந்து கர்த்தருக்குள் எழும்பாதபடி, கர்த்தருடைய காரியம் செய்யாதபடி துன்புறுத்தல் வர ஆரம்பிக்கும். persecution will come. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, சத்துருவானவன் இப்படியாக எழும்புவான். அப்ப எப்படிப்பட்டவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள்? கர்த்தரை நேசிக்கிறவர்கள், வார்த்தை பிரகாரம் வாழ்கிறவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். போன வாட்டி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அப்படி இது நம்மளுக்கு வேணானா இது நம்ம செய்ய வேணாம். ரைட்டா? அப்போ என்ன தீர்மானம் நம்மள்ட்ட தான் இருக்குதுன்னு. 3வது காரியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்டவர்கள் who will be persecuted, யாரும் துன்புறுத்தப்படுவார்கள். சிலர்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டேன் அது 3வது பாயிண்ட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. சரி, இதில் நம்ம ஆரம்பிப்போமே. ஜான் ஆலன் சாவ் என்று நான் இது போன வருஷம் நான் பேசியிருக்கேன் நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் திருப்பி நம்ம பார்ப்போம். ஜான் ஆலன் சாவ் என்ற ஒரு மிஷனரி, 26 வயசு தான் இவருக்கு. 26 வயசு உள்ள மிஷனரி, ஒரு அமெரிக்கன் மிஷனரி. அவர் வந்து இயேசுவுக்காக வைராக்கியமாக எழும்பின ஒரு மகன். அவர் செமினரி முடிஞ்ச கையோட, அவர் பைபிள் ஸ்கூல் முடிஞ்ச கையோட இயேசுவை குறித்து நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், இயேசு என்ற நாமம் அறியாத இடத்துக்கு நான் போக வேண்டும், இயேசுவை கூற வேண்டும், அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் சொல்லி ஆசைப்பட்ட ஒரு வைராக்கியமான வாலிபன். வெரி வெரி யங் ஏஜ், 26 தான் அவருக்கு. அப்படிப்பட்ட வைராக்கியமான மனுஷன் என்ன தீர்மானம் எடுத்தாருன்னா, அண்டமான், இந்தியாவில் அண்டமான் தீவு இருக்குது. அண்டமானுக்கும் இன்னொரு வந்து நிக்கோபார் நினைக்கிறேன். ரைட்டா நான் சொல்கிறது? நிக்கோபாருக்கு நடுவில் ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த ஐலண்ட் பேர் சென்டினல் ஐலண்ட். அந்த சென்டினல் ஐலண்ட் வந்து யாருமே போகக்கூடாது. இந்தியா கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சுன்னா, அந்த தீவு வந்து யாருமே நெருங்கக்கூடாது, யாருமே அந்த ஜனங்கள்கிட்ட போகக்கூடாது சொல்லி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு லா இருக்குது. அப்போ அந்த தீவுக்கு வந்து எத்தனையோ ரேடியஸ் கிலோமீட்டர் வந்து யாருமே, எந்த ஃபிஷர்மேனும் மீனவர்கள் அங்கே நெருங்கவும் கூடாது, போகக்கூடாது. ஏன்னா அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் இன்ன வரைக்கும் வெளியே உள்ள ஜனங்க அங்கே போக கிடையாது, அவங்களும் வெளியே உலகம் பார்த்த கிடையாது. அவங்களுக்கு வந்து வெளியே உலகம் பூந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கு வந்துடும், அவங்களுக்கு வந்து தெரியுங்க ஏதாச்சும் நடந்துடும் சொல்லி. இன்னொன்று, யாராச்சும் போனாங்கன்னா அவங்கள இவர்கள் சாவடிப்பார்கள்.
அம்புல சாவடிப்பார்கள், குத்தி சாவடிப்பார்கள். அவங்க வெளியே உள்ளவங்க உள்ளுக்கே வரக்கூடாது. அப்படி ஒரு மீனவர்கள் என்னென்னா, அவங்க வந்து மீன் பிடிக்கும் போது அவங்க வந்து அவங்களோட போட் வந்து அலையில் வந்து தெரியுங்களா, அதை சிக்கி மாட்டி உடஞ்சி ஏதோ நடந்துருச்சு. அங்கே கரையில் அந்த இடத்துல அந்த தீவில் இருக்கும்போது அவர்கள் சாகடிச்சிட்டார்கள், 2 பேரும் சாகடிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட உள்ள ட்ரைபல் பீப்புள், ஜனங்கள், உலகமே பார்க்காத ஜனங்கள். அப்படின்னா உலகம் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது, வெளியே ஆவணதே இல்லை. அப்படிப்பட்ட உள்ள இடத்துல ஜான் சாவ் என்னன்னா, அவர் வந்து இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ட்ரைபல் மக்கள் ஹெலிகாப்டர்லேருந்து எடுக்க பார்த்தாங்க. அவர் ஹெலிகாப்டரை ஷூட் பண்ண பார்த்தார் ஏரோவில். அப்போ பார்த்துங்க இப்படிப்பட்ட உள்ள ஜனங்கன்னு. ஸோ ஆலன் சாவ் என்ன செஞ்சாருன்னா, 2018 நவம்பர் மாதத்தில் அவர் வந்து எப்படியாக இயேசுவை குறித்து இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பல வருஷம் அவர் முயற்சி பண்ணி, அவர் வந்து பிளான் பண்ணி, அவர் வந்து அந்த இடத்துக்கு போக பிரயாசித்தார். ஹி பிளான்ட், நல்லா பிளான் பண்ணார். ஏன்னா போகக்கூடாது, யாருமே அரசாங்கம் விடாது, அதிகாரிகள் விட மாட்டாங்க. ஆனால் இவர் பிளான் பண்ணி எப்படியாவது இயேசுவை நான் சொல்ல வேண்டும், இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் அவர் தான் இரட்சகர், அவர் மூலியமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் அந்த ஜீவனுள்ள வார்த்தை அறியும்படிக்கு அவர் தீர்மானம் எடுத்தார். அப்போ அவர் போனார். இப்படியோ வந்து பிளான் பண்ணி அந்த ஃபிஷர்மேன், அங்கே மீனவர்கள் கூட பேசி தெரியுங்களா, அவர் வந்து சில அந்த மீனவர்களுக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது கொண்டு போன்னு சொல்லி அவர் போனார். போகும்போது கரை கிட்ட வரும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார்னா, அவருடைய சின்ன போட்டில் வந்து அவர் போனார். முதல் நாள் போயிட்டு அவர் என்ன செஞ்சார், அங்கே வந்து போயிட்டு வந்துட்டார், உடனே வந்துட்டார். ஏன்னா அவர் வரும்போது அவர் டைரியில் எழுதுறார் என்ன நடந்துச்சுன்னு. அவர் வரும்போது என்ன நடக்குதுன்னா, அவருக்கு வந்து அம்பு பட்டுருச்சு, காயப்பட்டுட்டார், அம்பில் இது பண்ணிட்டாங்க. ஸோ காயப்பட்டு அவர் எழுதுறார் அந்த இடத்துல, அவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எழுதுறார். அதில் சில காரியங்கள் அவர் எழுதின காரியம் என்னென்னா, அவர் சொன்ன வார்த்தை அந்த ஜனங்கள் மத்தியில், மை நேம் இஸ் ஜான், என் பேர் ஜான், மை நேம் இஸ் ஜான், ஐ லவ் யூ அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு அந்த வார்த்தையை விடுவித்தார் இந்த ஜனங்களுக்கு. அதை விடுவிக்கும் போது அம்பு கிடைச்சது அவருக்கு. அதோடு ஓடி வந்துட்டார். ஓடி வந்து 2வது நாள் மீண்டுமாக போனார். He went for the second time. 2வது நாள் மீண்டுமாக அவர் அட்டெம்ப்ட் எடுத்தார். போகும்போது சில சம்பவங்கள் நடந்ததுனால அவருடைய படகை உடைச்சிட்டாங்க. அவர் என்ன செஞ்சார், தப்பி கொள்ளும்படிக்கு நீந்தி அவர் வந்துட்டார். வந்து அவர் வந்து மீண்டுமாக அவர் டைரியில், இந்த டைரியெல்லாம் வந்து அந்த ஃபிஷர்மேன்ட்ட அவர் கொடுத்துட்டார். அவருக்கு தெரியும் அவர் உயிரோடு கூட இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன செஞ்சார், அவர் டைரியில் இதான் எழுதியிருக்கிறார். அவரோட குடும்பத்துக்கு, அவர் ஃபேமிலிக்கு எழுதின ஒரு காரியம் அவர் எழுதினார். என்ன எழுதினார்னா, யூ திங்க் தட் ஐ எம் கிரேசி, நான் ஒரு கிறுக்கன்னு எல்லாரும் நினைப்பீங்க. அவர் குடும்பத்துக்கு எழுதுகிறார், நினைப்பீங்க. ஆனாலும் இயேசுவுக்காக இது மேன்மையான ஒரு காரியம்னு சொல்லி அவர் அந்த டைரியில், இட்ஸ் ஒர்த் வைல் ஃபார் ஜீசஸ், டிக்ளேரிங் ஜீசஸ், ஆமென், அந்த வார்த்தை எழுதி அவர் சொன்னார். டோன்ட் ஆங்கிரி, அவங்க மேலே கோவப்பட வேணாம், நான் இறந்துட்டேனா, என்னை சாகடிச்சேன்னா அவங்க மேலே கோவப்பட வேணாம், தேவன் மேல் கோபப்பட வேண்டாம், இது நான் எடுத்த தீர்மானம் அப்படி சொல்லி 3வது நாள் அவர் போகும்போது அவரை சாகடித்து அந்த இடத்துல அந்த மக்கள் புதைச்சிட்டாங்க. இதை பார்த்த மீனவர்கள் வந்து பல நாட்கள் எடுத்து எப்படியோ வந்து அந்த சடலத்தை எப்படியோ எடுத்துட்டாங்க அந்த இடத்துல இருந்து. அவர் இயேசுவுக்காக மரித்தார். தேவ பிள்ளைகளே, யார் 3வது காரியம், யார் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்றால், ராஜ்யத்துக்காக சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். Those who bring the message of the kingdom to the unknown, to the unreached people will be persecuted. ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? இந்த கிரேட் அசைன்மெண்ட், அப்படின்னா பரலோகத்தின் பெரிய அசைன்மெண்ட். நிறைய அசைன்மெண்ட் இருக்கு உலகத்தில், நிறைய மிஷன் இருக்கு உலகத்தில். இப்படி செய்யணும், இப்படி இந்த லட்சியத்தை நான் அடைய வேண்டும், இப்படியாக பெரிய மனுஷனாக மாற வேண்டும். அமெரிக்காவில் இப்படி தான் சொல்லுவாங்க, த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் சொல்லுவாங்க. த அமெரிக்கன் ட்ரீம்னா என்னன்னா, அவங்க வந்து கார் இருக்கணுமா, காடி இருக்கணுமா, கடைசி நாட்களில் அவங்க ரிட்டையர் பண்ணிட்டு அப்படியே பீச்சில் உட்காந்து படுத்து இருக்கணுமா, இதான் த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ட்ரீம் காட்டிலும் பரலோக ராஜ்யத்தின் சிறந்த உள்ள மிஷன், the great assignment that heaven has for us is to share the good news of the Lord Jesus Christ. Amen. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவதே பரலோகத்தின் பெரிய அசைன்மென்ட் ஆக இருக்கிறது. இப்படி செய்கிறவர்கள் பண்றாங்க, எல்லாம் செய்யலாம். நம்ம வந்து முதல் காரியம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலாம். 2வது காரியம் இயேசு கிறிஸ்து நேசித்து அவருடைய வார்த்தையில் வாழலாம். ஆனால் அந்த 3வது காரியம் கஷ்டமா இருக்கிறது. பிறகு நான் வருகிற அந்த காரியத்துக்கு முன்பதாக போய் நான் இயேசுவை பிரசங்கம் பண்ண வேண்டும், இயேசு குறித்து நான் பேச வேண்டும், இயேசு நேசிக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும் என்று அந்த வார்த்தை எல்லை தாண்டி போகிறவர்கள்
ராஜ்யத்துக்காக போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. That is the greatest assignment. நம்ம என்ன மினிஸ்ட்ரி செஞ்சாலும், என்ன பயங்கரமாக பிரபலமான ஊழியம் செஞ்சாலும், என்ன பயங்கரமான ஸ்டேஜ் இருந்தாலும், லைட் சுத்தினாலும், ஹல்லேலூயா, இயேசுவோடைய வார்த்தை நம் கொண்டு போகலனா ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஜான் எலன் சாவ் சொன்ன வார்த்தை மூன்றே காரியம். ஐ எம் ஜான், ஐ லவ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லிட்டு வந்துட்டார் அந்த 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 நிலத்தில், that land. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவப்பிள்ளைகளே, மூன்றாவது காரியம், யார் துன்புறுத்தப்படுவார்கள் என்றால், நீங்கள் இந்த துன்புறுத்தல் நம்மளுக்கு வேணானா இதை செய்ய வேண்டாம். என்னன்னா, சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும், இயேசு நல்லவர் சொல்ல வேண்டும், இயேசு என்னை ரட்சித்தார் சொல்ல வேண்டும், இயேசு என்னை காப்பாற்றினார், அவர் ரத்தத்தால் இன்னைக்கு நான் பிள்ளையா நான் மாறிட்டேன் என்று நாம் சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படும் போது துன்புறுத்தல் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். It will come. When you boldly, நீங்கள் தைரியமாக, நீங்கள் நானும் தைரியமாக வல்லமையாக நம்ம எழும்பும் போது இந்த காரியத்தில் இதுதான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஜெபத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது, அடுத்த வருஷம் இது நோக்கமாக மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையை நோக்கமாக மாறும். Hallelujah. Amen. We're going to reach the unreached. Hallelujah. வாசிப்போம். மேத்யூ 28 அதிகாரம் 19-20 18 20 நம்ம வாசிப்போம். மேத்யூ 28 அதிகாரம் 18 20. ஆமென். எல்லாரும் கூட இருக்கிறீங்களா? Praise God. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஹல்லேலூயா, புறப்பட்டு போங்கள். இதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. புறப்பட்டு போங்கள். See, God wants us to move out in the name of Jesus. ஆண்டவர் நிற்கிறவர்களாக, அப்படியே இருக்கிறவர்களாக, ஆமென். நம்மளுடைய தமிழ் சமுதாயம் சும்மா வந்தேன், சும்மா வந்தேன், சும்மா பார்த்தேன், சும்மா போனேன், சும்மா இருக்காம ஆண்டவர் புறப்பட்டு போகிறவர்களாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். This is the mission, greatest mission that God has given us. இதான் இந்த இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இது கிரேட் மிஷன் சொல்லுவாங்க. ஆமென். The great mission. அப்புறம் பிரிதான ஒரு கட்டளை, கமாண்ட்மெண்ட் இல்லை, மிஷன், கமிஷன், கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா இதுதான் கர்த்தர் செய்ய சொல்லுகிற ஒரு காரியங்கள். ஆண்டவர் கடைசியாக மேத்யூ புத்தகத்தில் கடைசியாக ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இதுதான். ஆமென். புறப்பட்டு போங்கள். கோ. நீங்க போகாவிட்டால் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. பாருங்க, எலன் சாவ் அவரோட சிந்தனை என்ன தெரியுங்களா? அந்த ஜனங்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லை. கடைசியாக மீண்டும் இந்த கதைக்கு நம்ம வருவோம். இன்னும் அறிவிக்கப்படலை. இயேசுவோட பேர் இன்னும் அவங்க கேட்கல, இன்னும் கேட்கல, அந்த பேரே கேட்கல. சில பேருடைய இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா இயேசுவை தெரியுமானா யாரு அந்த இயேசுன்னு கேட்பாங்க, எந்த தெருவில் இருக்காருன்னு கேட்பாங்க. அப்படின்னா அந்த ஜனங்கள் இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இரட்சகர் யார் என்று சொல்லி. Who is the savior? Sad. சோகமான காரியம். வாசிங்கயா. Go. புறப்பட்டு போங்கள். சகல ஜாதிகள் என்னது? சகல தமிழும் கொண்டு போட்டிருக்கா? சகல ஜாதிகள். பாருங்க, இந்த மென்டாலிட்டி நமக்கு முதலாவதாக உடைய வேண்டும். ஆமென். ஒருத்தவங்க தான் ஆமென் சொல்லுங்க. ஆமென். தமிழனுக்காக பிறந்தேன், தமிழ் ரத்தம் ஓடி இருக்கு, தமிழனுக்காக வாழ்வேன், தமிழன்ட்ட சுவிசேஷம் சொல்வேன், தமிழனுக்காக சாவேன். சுவிசேஷம் வேற. சுவிசேஷம் என்னவென்றால் சகல ஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதனால தான் எனக்கு பிடிக்காத உள்ள ஒரு கேள்வி எப்பொழுதும் என்கிட்ட ஊழியம் போகும்போது, சங்கலனுக்கு போகும்போது என்கிட்ட எப்போது கேட்குற கேள்வினா, எவ்வளோ தமிழவங்க இருக்காங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. நான் தமிழனுக்காக போக கிடையாது அந்த இடத்துக்கு. அங்கே ஆண்டவர் என்னோட சிந்தனையை உடைச்சாரு. அங்கே போகும்போது அங்கே திமோர் லெஸ்தே, அந்த இந்தோனேஷியா பகுதியிலிருந்து ஒரு ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார் 3 மாதம். அப்புறம் மியான்மர் மத்தியில் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார் 3 மாதம். அப்புறம் வெள்ளைக்காரங்க வந்தாங்க, அவங்களுக்கு உபதேசம் கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். பல ஜாதி மக்கள் கர்த்தர் கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் இந்த சிந்தனையை முதலாவதாக உடைச்சார். எங்க பாருப்பா, தமிழனுக்காக நீ வரல, சகல ஜாதி மக்களுக்காக என் சுவிசேஷம் போகப்பட வேண்டும். அப்ப நம்ம யார் பார்க்கிறோம் என்றால், யார் பார்த்தாலும் சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்ல வேண்டும். அப்படி சொல்லனா கூட இயேசு நல்லவர் என்று சொன்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்லும் போது எல்லாரும் சொல்றேன், there is no exception. இந்த கூட்டம் மட்டும் நான் சொல்ல முடியாது, கஷ்டம் அப்படின்னு கிடையாது. சகல ஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். ஆமென். நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் பிரச்சனையில மாட்டி விடுறாரு இந்த சபையை அப்படின்னு யோசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு தெரியுங்களா, பல பயங்கரமான ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக சொல்ல முடியாத ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதில் சில காரியத்தில் இணைகிறேன்.
பயங்கரமாக ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. பல வேற தேசத்திலிருந்து வந்து பயங்கரமாக இங்க பேசக்கூடாத மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்குது, எம்பாரசிங், வெக்கமா இருக்குது. சரி வாசிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஆமென் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களோடு கூட இருக்கிற பாருங்க, கிரேட் கமிஷன் எடுத்து போகும்போது, சுவிசேஷத்தை எடுத்து போகும்போது ஆண்டவர் உறுதி கொடுக்கிறாருங்க. பாரு, அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, பயப்படாத, என்னோட அதிகாரத்தில் நீ போற. கடைசியில் ஆண்டவர் எப்படி தெரியுமா முடிக்கிறார், இங்க பாரு, நான் உன் கூட தான் இருப்பேன். I will be with you. நீ சுவிசேஷத்தை கொண்டு போகும்போது, என் நாமத்தை கொண்டு போகும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆமென் என்று கர்த்தர் முடிக்கிறார். That means அப்படியே ஆக கடும், அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது இந்த மென்டாலிட்டி நம்மளுக்கு உடைக்கப்பட வேண்டும். இப்படி தான் நான் இப்படி தான் நான் இப்போதும் மிஷன் எவாஞ்சலிசம் பற்றி கற்றுக் கொடுக்கும் போது இந்த காரியத்தை நான் சொல்லுவேன். ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? மெய்ப்பன் லூக்கா 15 மெய்ப்பன் 100 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு எங்கே போயிருச்சு சொல்லுங்களேன்? ஒரு ஆடு சுப்ராஞ்சியாவுக்கு ஓடி போயிருச்சு, பிரீச்சில் ஏறி போயிருச்சு. சொல்லுங்களேன், ஒரு ஆடு எங்கே போயிருச்சு? அந்த மந்தை விட்டு காணா போயிருச்சு. மிச்சம் எத்தனை ஆடு இருந்துச்சு? 99 ஆடு இருந்துச்சு. மெய்ப்பன் என்ன செய்யறாரு? ஒரு ஆடுக்காக 99 ஆடை விட்டுட்டு போறார். ஏன் 99 ஆடு அதுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னா ஒன்றா இருக்குதுங்க, விட்டுட்டு போறாரு. இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்போ ஆடு வெளியே இருக்குது, தெரிஞ்சிட்டு இருக்குது, ஆடு எங்க இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லா கான்சென்ட்ரேஷனும் எங்க தெரியுங்களா நடக்குது? அது 99 கூட பாட்டி நடக்குது. புரியுதா என்ன சொல்றேன்னு? கான்சென்ட்ரேஷன் எல்லாம் 99 மேல தான் இருக்குது, காணா போன ஆடு மேல இல்லை. 99 ஆடு கூட ப்ரோக்ராம் மேல ப்ரோக்ராம், 90 ஆடு கூட தெரியுங்களா பயங்கரமான இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம், ஒரு வருஷம் ப்ரோக்ராம், இது கூட 99 ஆடு கூட. உங்களுக்கு புரியுதா என்ன மறைப்பொருள் நான் பேசுகிற காரியங்கள்? அப்போ நான் சபைக்குள்ளே எல்லாம் செய்கிற காரியம், சபைக்குள்ளே தெரியுங்களா நம்ம ப்ரோக்ராம், சபைக்குள்ளே தெரியுங்களா எல்லா காரியம் நல்லது. ஆனாலும் ஆண்டவருடைய கரிசனை என்னவென்றால் அந்த காணா போன ஆடு. அதனால தான் மேய்ப்பன் விட்டு போறாரு அந்த காணா போன ஆடு தேடி போகிறதுக்கு. அல்லேலூயா, ஆமென். ஆகையால் நம்மளுடைய சிந்தனை மாறப்பட வேண்டும். இந்த நாளிலே நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். சில காரியங்கள் நம்மளுக்கு தெரியுங்களா தடங்களாக இருக்குது. நம்பர் 1, we could be afraid. நம்ம பயத்தில் நம்ம இருப்போம். ஐயோ நான் சொன்னா பிரச்சனை வந்துருமே, நான் சொன்னா என்ன நினைப்பாங்க, நான் சொல்லிட்டேன்னா ஐயோ இவர் பெரிய இவர் என்ன சொல்லுவாங்க, ரிலிஜியஸ் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ரொம்ப மதவெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை லேபிள் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் பயமா இருக்கும். இல்லை நான் சொன்னா பிரச்சனை வந்துடும், நான் சொன்னா தெரியுங்களா எனக்கு ஆபத்து வந்துடும், என் குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி அப்படியே பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். சில நேரத்தில் சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுள். இதை குறித்து பேசுறது கொஞ்சம் நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுள். எனக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லை. நான் வந்தோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொன்னோம்னா தெரியுங்களா அது போதும் எனக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, எல்லாம் செய்யுங்க பாஸ்டர், பிசாசு ஓட்டுறது ஒண்டி எனக்கு கூப்பிட்றாதீங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. ஏன்னா பிசாசு முட்டியிருக்கு அவங்கள, பிசாசு அவங்கள குறித்து பிசாசு வெளிப்படுத்தி இருக்கு. ஸோ நிறைய காரியங்கள் இனிமேல் நடந்திருக்கு. அப்போ இது ஒண்டி கூப்பிடாதீங்க. அதே போல we are uncomfortable. சில நேரத்தில் சுவிசேஷம் சொல்றது அன்கம்ஃபர்டபுளாக நம்மள இருக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த பிரசங்கத்தை கேட்க நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வரணும். என்ன தெரியுங்களா, நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்று அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும். இட் மஸ்ட் நாட் பி அன்கம்ஃபர்டபுள். பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு விடுவிக்கிறேன். சம்டைம்ஸ் we detach. சம்டைம்ஸ் நம்ம இதில் நம்ம டிட்டாச் என்ன தெரியுங்களா, அதை பிரிந்து நம்ம இருக்கிறோம். அப்படின்னா எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் யார் செய்வானா, இவாஞ்சலிசம் டீம் செய்வாங்க. இதெல்லாம் நம்மளோட வேலை இல்லை. அவன் அதுக்குன்னு கோஆர்டினேட்டர் இருக்கார், இவாஞ்சலிசம் டீம், இது எனக்கு சம்பந்தம் இல்லை. இல்லாட்டி பாஸ்டர் செய்வாங்க, இல்லாட்டி லீடர் செய்வாங்க, இல்லாட்டி அதுக்குன்னு தகுந்த நபர்கள் இருப்பாங்க சுவிசேஷம் சொல்கிறவங்க, அவங்க செய்வாங்க. இந்த கற்பனை இந்த காரியங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்த காரியமாக இருக்கிறது. The Great Commission is for every one of us, எல்லாருக்கும். Hallelujah, amen. சமயத்தில் நம்ம இக்னோர் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம அது நம்ம என்னமோ நம்மளுக்கு தெரியலையா, நம்மளுக்கு தெரியுங்களா இக்னோ எப்படி அந்த 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 நல்ல சமாரியன் கதையில் அவன் அடிச்சு போட்டு கிடக்கிறான்.
அப்போ அவங்களாம் 3 பேர் என்ன சொல்கிறாங்க, லேவியர், ஆசாரியன் எல்லாம் பார்த்து தெரியாமல் இருக்காங்க. எப்படி தெரியாமல் போகிறாங்க. நல்ல சமாரியன் தான் வந்து உதவி செய்கிறான். ஆமென். அப்போ அப்படி தெரியல, எனக்கு தெரியல, அஸ்மாலியா ஒரு ரட்சிக்கப்பட்டாங்களோ, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம இக்னோர் பண்ணலாம் சில நேரத்தில். தேவ பிள்ளைகளே, இசி இதான் ஸ்டேட்மெண்ட். நல்லா நம்ம கேட்போம். we are going with our daily routine. நம்மளோட டெய்லி ரூட்டீன் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமென். நம்ம போகிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம வந்து சாப்பிட்றோம், நம்ம வீட்டுக்கு போகிறோம். நம்மளுக்குன்னு ரூட்டீன் இருக்குது, பிஸியான ரூட்டீன். ஆனால் உங்களுக்கு இதனால் எனக்கும் சேர்த்து சொல்கிற உள்ள கிங்டம் ரூட்டீன் என்ன தெரியுங்களா? த கிங்டம் ரூட்டீன் இஸ் ஆல்வேஸ் டு ஷேர் த குட் நியூஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அது அன்றாட ஒரு ராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக அன்றாட செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது தான் ராஜ்யத்தின் ரூட்டீன். So the kingdom routine always will think, நான் யார்கிட்ட பேசுவேன், இன்னைக்கு நான் வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்கிறேன், நான் வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கிறேன், தெரியுங்களா, நான் வந்து இங்கே போயிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறேன். The kingdom routine always will be in the mind. I have to share Jesus. இயேசுவை குறித்து நான் பேச வேண்டும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு வாழ்க்கை நான் சொல்ல வேண்டும். எப்படியாவது இவன்ட்டு வந்து இயேசு அன்பை சொல்ல வேண்டும். என் ஜபத்தில் வந்து கர்த்தரை ஜபத்தை கேட்டார், எப்படியாவது நான் ஷேர் பண்ண வேண்டும் சொல்லி அவன் சிந்தனைக்குள் ரூட்டீனாக இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ இந்த மனப்பான்மை நமக்கு என்ன செய்யணும்? நம்ம எல்லோருக்கும் வர வேண்டும். எனக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், நம்ம எல்லோருக்கும் இந்த மனப்பான்மை வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்மளோட சிந்தனை எல்லாம் ரூட்டீனா நம்மளுடைய காரியம் அல்ல. ரூட்டீன் எல்லாம் வந்து என்ன தெரியுங்களா? நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட இந்த வட்டத்திலேருந்து வருகிறவர்கள், those who come out from these boundaries, இந்த வட்டத்திலேருந்து வருகிறவர்கள், அப்பனா என்ன வட்டம்? நான் இந்த கம்ஃபர்டபிள், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த வட்டத்திலேருந்து நான் சுவிசேஷம் சொல்ல போறேன்னு நீங்களும் நானும் புறப்பட போகும்போது செய்யும் போது பாருங்க, இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் எடுத்து செய்ய வேணாம். அப்பனா ஞாயிற்றுக்கிழமை நியமித்து அந்த ஒரு நாள் நான் போயிட்டு, அப்படி அல்ல. இது ரூட்டீனாக நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம போனாலும் பேசினாலும் லிஃப்ட்டில் நம்ம போகிறோம், லிஃப்ட்டு 5வது மாடியிலேருந்து 1வது மாடி, அந்த 5லேருந்து 1 சேர்ற வரைக்கும் ஏதாவது இவன்கிட்ட சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏதாவது நான் செய்ய வேண்டும், ஏதாவது நான் செய்ய வேண்டும், ஏதாவது நான் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இதுதான் நம் ரூட்டீனாக இருக்குமோ. ஸோ நீங்களும் நானும் அப்படியாக இந்த வட்டத்திலேருந்து வெளியாகி அப்படி நாம் செய்யும் போது துன்புறுத்தல் வர ஆரம்பிக்கும். persecution will come. ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம். துன்புறுத்தல் வந்தது யாருக்குன்னா, அப்போஸ்தலர் நாட்களிலே இவர்கள் இப்படியாக எழும்பினார்கள். அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள், சுவிசேஷம் சொன்னார்கள், ஜனங்களை விடுதலை செய்தார்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், Acts chapter 16. Acts chapter 16. Amen. Praise God. பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். தைரியமாக பலவந்தமாக அவர்கள் வந்து தெரியுங்க வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. பயங்கரமாக எழும்பி கொண்டு இருந்தாங்க. சில இடத்துல வந்து பவுலை வந்து கூடையில் இறக்கினாங்க. எல்லாம் வந்து சாகடிக்க பார்த்தாங்க பவுலை. அவர் வந்து குள்ளனான மனுஷனாக இருக்குன்னா, சின்ன மனுஷனாக இருக்கல, கூடையில் இறக்கி தப்பிச்சிடாரு பவுல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே வந்து இயேசுக்காக நிற்கும் போது, இயேசுக்காக அவர்கள் வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா, ஒரு பெண்மணி, ஒரு ஸ்லேவ் கேர்ள் என்ன செய்யறா, அவள் வந்து குறி சொல்கிறவள், ஃபார்ச்சூன் டெல்லர். அந்த எஜமான் இவள் மூலியமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இவ வந்து பவுலும் சீலாவை குறித்து பேசிட்டே இருக்கும்போது பவுலும் சீலா ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டு அந்த பிசாசை ஓட்டும் போது அவள் முழுமையாக என்ன செஞ்சால், விடுதலை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. ஆமென். உங்கள் மூலமாக நீங்கள் சுவிசேஷத்தை, நற்செய்தி, பாருங்க, இட்ஸ் குட் நியூஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். when you bring good news, நீங்கள் நற்செய்தி கொண்டு போகும்போது நல்ல செய்தி அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை நல்ல காரியம் நடக்கும்போது அந்த எஜமான் என்ன செஞ்சாங்க, பவுலும் சீலாவும் எடுத்து என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆமென். சிறைச்சாலையில் போடும்போது சிறைச்சாலை சும்மா போடலை, அடி, பயங்கரமான அடி. வாசிங்கய்யா 22லேருந்து வாசிங்களேன். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவலர்களை அடைத்து
உட்காவலில் அடைத்து அவர்களை கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் அங்கே அடித்தது படிச்சிட்டிங்களா சிஸ்டர்? அடிச்சது படிச்சிட்டிங்க? அடிச்சது படிச்சாச்சு. பயங்கரமான they were beaten badly. பயங்கரமான அடி பாருங்க. நம்ம வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியும் எப்படிப்பட்ட அடின்னு. அப்படிப்பட்ட அடியில் பாருங்க பிடிச்சதுலே வந்து நம்ம வந்து கை காலெலாம் நடுங்கிரும். யாராச்சும் பிடிச்சிட்டாங்கன்னா, போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா, அதான் சொல்கிறேன்னே, சூழ்நிலை கடந்து போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நார்த் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு இப்போ சாம் வந்து சில காரியங்கள் சொல்லும்போது சில போதகர்கள் வந்து தெரியுங்களா, அவங்க மனசு விட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் அந்த நிலைமைக்கு அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. they were very open, say we are not prepared for this yet. கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு பிடிச்சிட்டு போனாங்கன்னா கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு பிள்ளைங்களாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூழ்நிலை அந்த இருக்கிறவங்க தான் தெரியும். அப்போ பிடிச்சாலே அப்படிப்பட்ட உள்ள தெரியுங்களா ஒரு சூழ்நிலை தெரியுங்களா, மனசு பயங்கரமாக அப்படி தெரியுங்களா பாதிக்கப்படும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும், அங்கே அழுந்துட்டு இருப்பாங்களா. சில பேர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறைச்சால் நிறைய பேர் மறித்து இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, பிளட் ப்ரெஷர்லாம் ஹை ஆயிரும், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஏன்னா அது புதிய அனுபவம், ஐயோ பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லிட்டு. ஆனால் பவுலும் சீலாவும் ராத்திரியில் அப்படிப்பட்ட அடி வாங்கி, பயங்கரம் அடி வாங்கி தெரியுங்களா என்ன செய்கிறாங்க சிஸ்டர், அவங்க வாசிங்க அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு வாசிங்க யாராவது. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். ராத்திரி வேளையிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா தேவனை துதித்து பாடினார்களாம். ஐயோ எப்படி முடிந்தது, இதான் என்னோட கேள்வி. ஹவு கேன் இட் பி? இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு படத்தை நான் அனுப்பியிருந்தேன், உங்களுக்குலாம் பர்சனலாக அனுப்பியிருந்தேன், நிறைய பேருக்கு அனுப்பியிருந்தேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். நீங்கள் அடிக்கப்படும் போது தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து இது வந்து என்னுடைய காலை ஜெபத்தில் கர்த்தர் பேசின காரியம். இங்கே பாரு, உன்னை அடிக்கும் போது நீ துதிக்க கற்றுக்கொள். ஆமென் ஹல்லேலூயா. அடிக்குமா சொன்னால் இந்த சரீர அடியில் சமயத்தில் வந்து உள்ளுக்கும் அடி விழுவோம், நம்மளுக்கு பல ரீதியில் நம்மளுக்கு அடி, இமோஷனல் அடி விழுவோம், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அடி விழுவோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு சூழ்நிலை கடந்து போகிறீங்க. அப்போ அந்த அடிகள் விழும்போது தேவனை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும், முடியாது, சிலத்தில் ஜெபிக்க முடியாது. ஆமென், உண்மை தானே? பொய்யா சொல்கிறேன்? உண்மை தானே? கடந்து போயிருக்கீங்களா? இல்லை நீங்கள் வந்து அதுலேயும் ஜெபம் பண்ண முடியுமா பவுலும் சீலா போல? சரி, எல்லாம் கடந்து போயிருக்கோம். ஆமென், எல்லாம் கடந்து போயிருக்கோம். நீங்கள் மேபி பலமாக இருப்பீங்க. ஆனால் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? தேவனை துதித்தார்கள். அப்போ நான் யோசிச்சு ஆண்டவர் இதான் சொன்னார், இங்கே பாரு, நீ வந்து கற்றுக்கோ, என்னை துதிக்க கற்றுக்கோ, இந்த சூழ்நிலை பார்க்காம என்னை துதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்லும் போது ஒரு தனிப்பட்ட பலம் இந்த காலை வேலை நரம்புனுச்சு எனக்கு. ஆமென், துதிக்க 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 ஆண்டவர் பலப்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ என்ன தெரியுங்களா, ஆண்டவர் ஷிஃப்ட் பண்ணுறார் ஃபோக்கஸை. என்ன ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, பிரச்சனையை பார்க்காத என் அன்பை பாருன்னு சொல்லி ஆண்டவர் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறாரு. லுக் அட் மை லவ் அண்ட் லவ் மீ. பவுலும் சீலா அதான் சிந்தா. சரி, இப்போ பாயிண்ட் அது இல்லை. என்னன்னா, அவர்கள் துன்புறுத்தப்படும் போது, அவர்கள் அடிக்கப்படும் போது, சிறைச்சாலை இருக்கும் போது அப்பயும் தேவனை துதித்தார்கள். கஷ்டமான காரியம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம்? அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்னத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க? ரைட்டா? என்னத்தை நன்றி சொல்ல போறீங்க? அடி, வேதனை, அதோ காலை கட்டிட்டாங்க, எப்படி இருக்கும்? அவன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? தேவனே நன்றி ஆண்டவரை துதிக்க எப்படி சொல்ல முடியும்? இதுதான் அன்பு, இதுதான் அன்பு, இஸ் லவ். தேவனை ருசிச்சவன் தேவனை துதிப்பான். அந்த நேரத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் அறிஞ்சவன் தேவனுக்கு நன்றி செலுத்துவான். ஆண்டவரே நன்றி, என் கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. பாருங்க, பாயிண்ட் என்னன்னா, அப்படி சொல்லி அப்படி விடுதலையாக்கி, அந்த பெண்மணியை விடுதலையாக்கி இப்படி சிறைச்சாலை போடப்பட்டு அடுத்த நேரத்தில் நடந்துச்சு, ஒரு காரியம் நடந்துச்சு. வாசிங்கயா 29 அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து. அதுக்கு முன்ன என்ன நடந்துச்சு? இல்லை நடக்குமா? அதுக்கு போய் ரைட்டா வாசிங்க 26 வாசிங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக ஆமென். பூமி மிகவும் அதிர்ந்தது.
பூமி மிகவும் அதிர்ந்தது. there was earthquake நடந்து சிறைச்சாலை எல்லாம் உடைஞ்சு எல்லாத்தையும் எல்லாம் வெளியே ஆகுறாங்க, ஓடுறாங்க. ஓடும்போது அங்குள்ள ஜெயிலர், அப்போ அங்கே பாதுகாத்து கொள்றவன், அவன் தான் அதிகாரி, பார்க்குறான் எல்லாரும் ஓடுறாங்க. ஓடும்போது அவனுக்கு வந்து தெரியுங்களா, அவனுக்கு பயம் எடுத்துருச்சு. என்ன பயம் எடுத்துருச்சு? போச்சுடா, எல்லாம் ஓட்டாங்க, என்னோட வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பயங்கர கலக்கம் வந்துருச்சு. ரைட்டா? என்ன நடந்துச்சு அந்த நேரத்தில்? வாசிங்க வாசிங்க. உடனே கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது, எல்லாரோட கட்டுகளும் கழற்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து கதவுகளை திறக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனான். அவனை சாகரிக்கிறதுக்கு அவன் போனான். அவன் சிறைச்சாலை, அவன் ஜெயில என்ன செய்யறான்? போச்சுடா, எல்லாம் போயிட்டாங்க, இனி நான் வாழ்ந்தது என்ன பிரயோஜனம் சொல்லி அவனை சாகடிக்க பார்க்கிறான். ஆனால் பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க? வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். ஆமென். நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறோம், பயப்படாத, நாங்க போல, நாங்க தான் இருக்கோம், நாங்க வெளியாகல. ஆமென். அல்லேலூயா. மற்றவங்க இருந்தாங்கன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, தப்பிக்கொள்ளும்படி வழியை திறந்ததுக்காக நன்றி சொல்லி அவனே குத்தா போறான், நீ குத்துக்கோ, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம ஓட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஜீவன் அங்க வந்து நரகத்துக்கு போகுது. ஒரு ஜீவன் அங்கே வந்து இயேசுவை அறியாமல் வந்து நரகத்துக்கு போகும்போது பவுல் அங்கே வந்து தடுக்கிறார், அங்கே நிற்கிறார். அப்போ அவன் என்ன சொல்லுகிறான்? அவன் ஜெயில அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பவுல் அங்கே இருக்கிறார் என்று சொல்லும் போது அவன் என்ன தெரியுங்களா சொல்றான்? ஒரு காரியத்தை அவன் விடுவிக்கிறான். நான் காப்பாற்றப்படும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do in order for me to be saved? Amen. Hallelujah. அப்ப பவுல் என்ன செய்யறாரு? பவுல் சுவிசேஷம் சொல்லி, இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து அவர் காப்பாற்றுகிறார். சுவிசேஷம் சொல்லி வீட்டுக்கு போய் அவன் காயத்தை ஆற்றி பவுல் சீலா மீண்டுமாக சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதான் பாயிண்ட். இந்த பாட்டில் தொடங்கினாங்க, சிறைச்சாலை போடப்பட்டாங்க தெரியுங்களா, வெளியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, திருப்பியும் சொல்றாங்க சுவிசேஷத்தை, நிப்பாட்டவே கிடையாது. தேவ பிள்ளைகளே, துன்புறுத்தப்படும் போது இந்த மிஷன் நம்ம நிப்பாட்டவே கூடாது. அல்லேலூயா. நம்ம இங்கே நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், பிரச்சனை வருது, அடுத்த நாள் சுவிசேஷம் சொல்கிறோம், பிரச்சனை வருது, வந்தாலும் என்ன நடந்தாலும் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் நாம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். ஆமென். நம்ம இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இந்த தொடக்கத்தோடு நம்ம அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த மூவ்மெண்ட்டுக்குள் போக போகிறோம். ஆமென். இதெல்லாம் ப்ரெப்பரேஷன். நம்ம லாஸ்ட் குவார்ட்டரில் இருக்கும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இதான் ப்ரெப்பரேஷன். அடுத்தது அப்போஸ்தலர் புத்தகம் வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நம்ம பல நாட்கள் நடக்குது, நம்ம ஊருக்குள்ளே நடக்குது. நீங்கள் இப்படியாக சுவிசேஷம் சொல்லும் போது அநேக காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் ரேமன் கோ வந்து காணா போயிட்டார். அவர் வந்து சுவிசேஷம் சொன்னபடினாலே, சொல்லக்கூடாத ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவித்தபடினாலே காணா போயிட்டார். மிஸ்ஸிங். எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. மிஸ்ஸிங். யார் கடத்தினா நம்மளுக்கு தெரியும், ஆனால் சுவிசேஷம் சொன்னபடினாலே அவருக்கு தெரியாது அதெல்லாம் நடக்கும்னு தெரியும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நம்ம அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நம்ம போகலனா கூட நம் சுவிசேஷம் சொல்லும் போது உங்களுக்கு துன்புறுத்தல் வந்து வித்தியாசமாக வர வாய்ப்புகள் உண்டு. உங்களை ஒதுக்கலாம். ஸ்கூலில் நான் வந்து ஒரு வாட்டி சொல்லும் போது ஸ்கூலில் வந்து எல்லாம் வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்க. அவன் வந்து ரொம்ப மதவரி போயிட்டான்டா, அவன் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு குரூப் அப்படியே வந்து இந்தியன் குரூப்பு என்னை ஒதுக்கிட்டாங்க, பேச மாட்டேன்ட்டாங்க. அப்போ நம்மளை வந்து ஒதுக்குவார்கள், நம்மளை வந்து தெரியுங்களா தள்ளி விடுவார்கள், சிலர் அடி வாங்கலாம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆமென். நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், அதை நிறுத்தவே கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. நான் தேவ பிள்ளைகளை 3 காரியத்தை நம்ம பார்த்தோம் போன வாரத்திலிருந்து. யார் துன்புறுத்தப்படுவார்கள், இதுதான் மேலான காரியம். பாருங்க, 1 2 3 3 காரியங்கள் அங்கே நம்ம பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள். ஆனால் அந்த 3வது காரியம் பயங்கரமாக துன்புறுத்தப்படுகிறவர்கள் யாருன்னா, அப்படின்னா இந்த இயேசுவின் கூட்டம், இந்த விசுவாசிகள் வந்து இன்னொரு எல்லை தாண்டி இயேசுவை பற்றி நான் சொல்ல போறேன்னு சொல்லி எழும்புகிற ஒரு கூட்டம். இந்த இடத்துக்கு தான் நாம் எல்லோரும் சபையாக நாம் போக வேண்டும். ஆமென். நிறைய இடத்துல நம்ம என்ன தெரியும் ஆச்சு, இந்த மூவ்மெண்ட்டில் இந்த 2000 என்ன தெரியும் ஆச்சு, இதோடு என்ன பாட்டிருச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், இயேசு வார்த்தை பிரகாரம் வாழ்கிறேன், ஜீவிக்கிறேன், ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லி அங்கேயே நம்ம பாட்டிட்டோம் நம்ம வாழ்க்கையை. சுவிசேஷம் அறிவிக்கிறது அங்கே
அநேக இடத்துல அடைக்கப்படுது. ஏன் தெரியுங்களா அடைக்கப்படுது? 99 ஆடு மேல ப்ரோக்ராம். த ப்ரோக்ராம் 99. எல்லாருக்கும் விளக்குதல் என்ன சொல்றேன்னு? சரி, நமக்கு மூன்று விதமான பாடுகள், துன்புறுத்தல் இல்லை, மூன்று விதத்தில் நமக்கு வரும். நம்ம அப்படியே பயங்கரமாக துன்புறுத்தல் அப்படியே பெர்சிக்யூஷன் ஒண்டி வராது, ஆனால் வேறு விதத்தில் நமக்கு வரும். இன்றைக்கும் நான் முடிக்க முடியாது, எனக்கு அடுத்த வாரத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். டெம்டேஷன், ட்ரையல்ஸ் அண்ட் பெர்சிக்யூஷன். நம்மளுக்கு ஸ்ரீடா துன்புறுத்தல் நம்மளுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் நம்ம இந்த 3 சேலஞ்சஸ், இந்த 3 காரியத்தில் நாம் கடந்து போவோம். டெம்டேஷன் தமிழில் டெம்டேஷனும் சோதனை, ட்ரையல்ஸும் சோதனை. ஆனால் ட்ரையல்ஸ் பரீட்சை சொல்லுவாங்களா? பரிசோதனை. ஓகே, சோதனை, பரிசோதனை, துன்புறுத்தல். ஓகேயா? டெம்டேஷன், ட்ரையல்ஸ் அண்ட் பெர்சிக்யூஷன். நம்ம ரொம்ப எந்த காரியத்தில் நம்ம கடந்து போவோம் என்றால், நம்ம இந்த ரெண்டு காரியத்தில் டெம்டேஷனும் சோதனையும் பரிசோதனை நம்ம கடந்து போகும். சோதனை சொல்லும்போது, டெம்டேஷன் சொல்லும்போது என்ன தெரியுங்களா? பாவத்துக்கு கொண்டு போகிற காரியத்தை தான் டெம்டேஷன், சோதனை. அப்படின்னா பாவத்துக்கு கொண்டு போகிற, பரிசுத்த வாழ்க்கை வாழாதபடிக்கு பாவத்துக்கு கொண்டு போகிற சத்துருவானவன் அநேக நம்ம வாழ்க்கையில பாவத்தை கொண்டு இதை பார், இதை செய், இப்படி சொல்லு, அவங்கள பற்றி சொல்லுன்னு சொல்லி பாவத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறான்? சோதனைக்குள் கொண்டு போய் பாவத்திலே தள்ளுகிறான். இதுதான் சோதனை. எல்லாருக்கும் விளக்குது என்ன சொல்றேன்னு? அப்ப இதுல நம்ம எல்லோரும் கடந்து போவோம். இந்த சேலஞ்சஸ் நம்ம எல்லாருக்கும் வரும். இந்த சோதனை பாவம் செய்யும்படிக்கு, பாவத்தில் விழும்படிக்கு, பாவமான காரியத்தை செயல்படும்படிக்கு. ஆனாலும் தேவ பிள்ளைகளே கவனிங்கள், இது முதல் கட்டம். இந்த கட்டத்தில் நாம் மீறி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலன்னா அப்புறம் நம்ம எங்க தெரியுங்களா இருக்கும்? எகிப்திலேருந்து வெளியாகி இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தினது போல அதே இடத்துல சுத்தி கொண்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை. சோதனை சொல்லும் போது எப்படின்னா, யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு. என்னது? அவனுக்கு இப்படி சொல்றது, அவனுக்கு டெம்டேஷன் வந்துச்சு. அந்த போத்திபாருடைய மனைவி என்ன செஞ்சா? என் கூட சினேகி, எப்படின்னா என் கூட படுன்னு சொல்லி அவள் கூப்பிடுறான். அப்ப சோதனை, யோசேப்புக்கு சோதனை வருது. யோசேப்புக்கு தெரியுங்களா, ஜோசப் இஸ் ஹேண்ட்சம் மேன். அப்ப யோசேப்புக்கு இந்த சோதனை வருது. பாஸோட பொண்டாட்டியே சொல்றா, வா, பாஸ் இல்ல, பாஸ் வெளியூருக்கு போயிட்டாங்க, வா என் கூட வான்னு சொல்லி. இதுதான் கல்ச்சர், இதுதான் கலாச்சாரம். இப்போ உள்ள கலாச்சாரம் இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்மள ஒத்து போகணும். நம்மளுக்கு அடுத்த ஜோசப், மற்றவங்க இருந்தாங்கன்னா ஜோசப் அடுத்த ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். ஆமென். இது வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கூட சொல்லி யோசேப் யோசிக்கலாமா இல்லையா? ஒத்து போகலாம், இந்த வாழ்க்கைக்கு ஒத்து போகலாம். ஆனாலும் யோசேப் அப்படி யோசிக்க கிடையாது. யோசேப் அந்த சோதனையிலேருந்து அவர் என்ன செய்யறார்? ஓடுறார். யோசேப் என்ன விளைவுகள் வந்தாலும் தேவ பிள்ளைகளே, இந்த சோதனை நம்ம வாழ்க்கையில வரும். டெம்டேஷன் will come. ஆமென். வரும். பாவம் செய்யும்படி சோதனை வரும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். சத்துருவானவன் எப்படிப்பட்ட சோதனை கொண்டு வருவான் நம்ம வாழ்க்கையில? பெர்சிக்யூஷன் வராது, ஆனா இப்படிப்பட்ட காரியம் வரும். இது நாம் மேற்கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? இடம் கொடுக்கவே. இரண்டாவது ட்ரையல்ஸ், நம்மளுக்கு பரிசோதனை வரும். பரிசோதனை சொல்லும் போது எப்படின்னா நம்மளுக்கு பரீட்சை வரும். நம் விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தை வாழும் போது பெர்சிக்யூஷன் வராது, ஆனா பரிசோதனை வரும், ட்ரையல்ஸ் வரும், நம்ம பரீட்சை வரும். ஆமென். நம்ம வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை வாழ்றோம், ஜீவிக்கிறோம். அந்த வார்த்தையில ஜீவிக்காதபடி பிசாசானவன் ட்ரையல்ஸை கொண்டு வருவான். இப்போ தானியேலோட நண்பர்களுக்கும் என்ன செஞ்சாங்க? அந்த சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த சாப்பாடு சாப்பிடல. அப்போ ஒரு பரிசோதனை வந்துச்சு, ஒரு டெஸ்ட் வந்துச்சு. ஆபிரகாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாரு. என்ன டெஸ்ட் பண்ண? ஆண்டவர் சொன்னாரு, உன் மகனை கொண்டு போய் நீ என்ன செய்? பலியாக்கு. ஒரு டெஸ்ட் வந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அப்படி பரிசோதனை வரும், நம்மளுக்கு டெஸ்ட் வரும் நம்ம லைஃப்ல. இந்த டெஸ்ட் எதுக்குன்னா, இந்த டெஸ்ட் இன்னும் நம் ஸ்திரப்படும்படிக்கு கர்த்தர் இந்த டெஸ்டை கொடுக்கிறார் இல்ல, அனுமதிக்கிறார். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் மூன்றாவது காரியம் என்னன்னா பெர்சிக்யூஷன். இதுதான் துன்புறுத்தல் தான் கடைசி காரியம் நம்ம வாழ்க்கையில் வர வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க, அந்த லெவல் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா, கிறிஸ்துவின் அன்பிலே முதிர்ச்சி அடைகிறவர்கள், those who are mature in Christ in the love relationship, number one will not be an issue. ஒன்றாவது காரியம் இஷ்யூவா இருக்காது. பாவத்தை உதறி தள்ளி போயிட்டு இருப்பாங்க யோசேப் போல. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இரண்டாவது காரியம் வரும்,
ரெண்டாவது காரியம் தெரியுங்களா? சோதனை மேலே பரிசோதனை மேலே பரிசோதனை, பரீட்சை மேலே பரீட்சை. கர்த்தருக்காக வாழும் போது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் வரும். இதை கடந்து போய்கிட்டே இருக்காங்க வைங்களேன், இன்னும் தீவிரமாக போகிறாங்கன்னு வைங்களேன் கர்த்தருக்காக. என்ன தெரியுங்களா? அப்போ தான் பர்சிக்யூஷன் வர ஆரம்பிக்கும், துன்புறுத்தல். The persecution is the highest form of challenge that you will face. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பயங்கரமான சேலஞ்ச் பர்சிக்யூஷன். பர்சிக்யூஷன் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா தென் உங்கள் வாழ்க்கை வந்து எங்கேயோ கொண்டு போகிறீங்க கர்த்தர் சமூகத்தில். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆசீர்வாதம் கொண்டு போவீங்கன்னு பார்த்தா பர்சிக்யூஷன் கொண்டு போகிறீங்க. ஓகே, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சத்துருவானவன் இப்படியாக இதெல்லாம் யார் கொண்டு வரானா? இந்த துன்புறுத்தல், இந்த சோதனை பரிசோதனை இதெல்லாம் யார் கொண்டு வரானா? பிசாசு கொண்டு வருகிறான். enemy is the one that going to bring into your life. ஓகே, ஸோ அப்போ மனுஷன் இல்லை, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் கூட பிரச்சனை, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை. யார் கொண்டு வரான்னா? பிசாசு கொண்டு வரான். அப்போ யாரை கட்டணும்? பக்கத்து வீட்டுக்காரனை கட்டக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனை திட்டக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனை வந்து தெரியுங்களா, நம்ம வந்து தெரியுங்களா அடுத்தது என்ன பாசு பறக்க போகுது அடுத்தது இல்லை, அவன் இல்லை பிரச்சனை. பிரச்சனை எங்கன்னா எங்கே பறக்கணும்னா ஜபத்தில் பறக்கணும். அவன் ஜபத்தில் அம்பு விடணும். ஜபத்தில் வந்து தெரியுங்களா, அதனால தான் சொல்கிறேன், பாருங்க உங்களை பலப்படுத்துகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு அம்பு ஈட்டிகள் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுங்க, அமைதியாக நீங்கள் யுத்தத்தில் வெல்லலாம். நீங்கள் பேச தேவையில்லை. நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால நீங்கள் கோழை அல்ல. யூ நாட் கவர்ட் பிகாஸ் யூ நாட் ஸ்பீக்கிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க, யூ நாட் கவர்ட், நீங்கள் கோழை அல்ல. நீங்கள் என்ன தெரியுங்களா செய்கிறீங்க? உன்னதமான தேவன் மறைவிலே மறையிறீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். he will deal. அவர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் நம்ம பேசிதான் நம்ம தீர்க்கணும், பேசிதான் நம்ம வந்து வெல்லணும் அப்படின்னு கிடையாது. சில நேரத்தில் நம்ம பேச, சில நேரத்தில் நம்ம சொல்லணும். எஸ், என்ன சொல்றேன்னா, நீங்க அநேக யுத்தங்கள் பேசாமலே வெல்லலாம். ஏன் தெரியுங்களா? சத்துருவானவன் தான் கொண்டு வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? தேவ பிள்ளைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, என்ன செய்கிறான்? அவன் உங்களுடைய நோக்கத்தை அவன் சாகடிப்பான். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த துன்புறுத்தலாம் எதுக்கு தெரியுங்களா? துன்புறுத்தலாம் எதுக்கு தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொன்ன பர்பஸ், நோக்கம். இதான் நோக்கம், கர்த்தர் கொண்டு போகிற நோக்கம். அல்லேலூயா. அவர் பார்த்துட்டாரு, நான் கூப்பிடுவேன்னு சொல்லி பார்த்து அங்கே நீங்கள் முன்னுக்கு இருக்கீங்க, அதான் கூப்பிட்றேன் இல்லைங்க. ஓகே ஓகே, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய நோக்கம். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய. சரி, நான் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் என்ன செய்கிறேன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? இந்த உதாரணம் சொன்னேன். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது தேவன் எங்கே கொண்டு போவார்? எங்கே கொண்டு போவார்? நோக்கத்துக்கு கொண்டு போவார். அவர் வைத்த நோக்கத்துக்கு கொண்டு போய் விடுவார். இங்கே பாருப்பா, இதான் நான் உனக்கு வைத்த நோக்கம், இதான் செய், இப்போ செய், இப்போ நீ சொல்லு, பேசுன்னு சொல்லி கர்த்தர் நோக்கத்துக்கு கொண்டு போவார். பிசாசானவன், யாராச்சும் வரீங்களா? சரி, பிசாசானவன் என்ன தெரியுங்களா செய்வான்? பிசாசானவன் அவனோட நோக்கம் என்ன தெரியுங்களா? அவன் நோக்கம், நல்லா கவனிங்க, அவன் நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்க பிரசன்னத்திலிருந்தும் நோக்கத்திலும் போகாதபடி என்ன செய்வான்? அவன் இழுக்க ஆரம்பிப்பான். கவனிச்சிங்களா? நீங்க பிரசன்னத்தில் இருக்கக்கூடாது, நீங்க நோக்கத்தை அடையக்கூடாது. இதுதான் அவனோட மெயின் எய்ம், மெயின் கோல். இருக்கிற வண்ணமாயிரு, இருந்த வண்ணமாயிரு, சும்மாவா, சும்மா போ, உட்கார்ந்துரு, எல்லாம் செய்ய. ஆனா நீ பிரசன்னத்தில் இருக்க தேவையில்லை, நோக்கத்தில் இருக்க தேவையில்லை. எல்லாரும் விளங்குது என்ன சொல்றேன்னு? அந்த நோக்கத்தை அடைஞ்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நான் சொல்றேன், என்ன நடக்கும்னு. ஓகே, ஸோ இதான் அவனோட வேலை. அப்போ என்ன செய்யறானா? தேங்க்யூ. அப்போ என்ன செய்யறானா? அவன் திருடவும், எதை திருட வரான்? நோக்கத்தை திருட வருகிறான். He come to steal the purpose of God. நம்ம கர்த்தருடைய நம்ம வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள உள்ள இந்த வாழ்க்கை, கர்த்தர் வைத்த நோக்கத்தை அவன் திருட வருகிறான். சாரி, அவன் சாகடிக்க வருகிறான். அப்போ இந்த பர்பஸ் நடக்கக்கூடாது உன் வாழ்க்கையில். சிஸ்டர், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்ப அந்த நோக்கம் அடையாதபடி என்ன செய்வான்? அவன் அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை கீல் பண்ணுவான். உங்களுக்கு கீல் பண்ண தேவையில்லை, நோக்கத்தை மட்டும் நீ போயிடக்கூடாது, அதை கீல் பண்ணுவான். நீ எழும்பாத, அந்த நோக்கத்தை கீல் பண்ணுவான் பிசாசு. அதுக்கு தான் வரான். ரெண்டாவது, அவன் ஸ்டீல் பண்றான். தேவனுடைய பிரசன்னத்திலேருந்து நம்ம திருடி கொண்டு போறான். நீ பிரசன்னத்தில் இருக்காத, பிரசன்னத்தில் தேவையில்லை, ரொம்ப அல்டிக்காத பிரசன்னத்தில், ரொம்ப தேவனுடைய பிரசன்னத்தை நாட தேவையில்லை. உனக்குன்னு எவ்வளோ வேலை இருக்குது, காலையிலே எந்திரிக்கிற, எவ்வளோ உழைக்கிற, குடும்பத்துக்காக ரத்தம் சிந்தி வேர்வியா மாறுது வேற, சாரி வேர்வே ரத்தமா மாறுது வேற. ஸோ இப்படி பாரு, உனைய பாரு. அப்ப
என்ன செய்யறான்? பிரசனத்திலிருந்து அவன் திருடுகிறான். கடைசியில் நம்ம வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு போகும்படி அவன் தீர்மானம் எடுப்பான். ஆகையால் என்ன நடக்குதுன்னா, கவனிங்க, என்ன நடக்குதுன்னா, சரி, நீங்களும் நானும் நோக்கத்தை பிரசனத்தினால், தேவ பிரசனத்தினால் நோக்கத்தை அடைந்தோம் என்றால், இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் ஹீ நோஸ் தட். சத்ருவானுக்கு தெரியும். நீங்க அந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா அது பயங்கரமா வல்லமையா இருக்க போது சொல்லி சத்ருவானுக்கு தெரியும். அதனால தான் என்ன தெரியுமா செய்யறான்? அந்த நோக்கத்துக்கு நீ போகாதபடி அவன் சாகடைக்க ஆரம்பிப்பான் அந்த நோக்கத்தை. ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? So he will bring temptation, he will bring trials, பரிசோதனை கொண்டு வருவான், persecution கொண்டு வருவான். நோக்கத்தை ஒண்டி நீ செய்யாத, வேணாம், அது உனக்கு தேவையில்லை. என்ன செய்வான்? பிரசனத்திலிருந்து திருடிடுவான் அவன். என்ன செய்வான்? வாழ்க்கை என்னது டிஸ்ட்ராய், அழிக்க அவன் வந்து முயற்சிப்பான். ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் எலும்புனா பயங்கரமாக இருக்க போகுது. நான் சொல்கிறேன், பயங்கரமாக இருக்கும். இதை நான் சொல்லி முடிக்கிறேன்னு. 1 நாளாகமம் 19 நம்ம ஒரு சம்பவத்தை திருப்ப வேணாம், நீங்கள் ஜஸ்ட் கேளுங்களேன். 1 நாளாகமம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. சாரி, 1 நாளாகமம் 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஞாபகம் இருக்குங்களா? கோலியாத்து ஞாபகம் இருக்குதா? கோலியாத்து வேத படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கோலியாத்துக்கு அண்ணன் தம்பிலாம் இருந்துச்சான், குடும்பம், அவன் ஃபேமிலி தான் இருக்கான். அந்த பிலிஸ்டின் காத்தோடைய ஃபேமிலி, அவங்களாம் எல்லாம் பூதங்கள். அந்த பூதங்களுக்கு வந்து 24 விரல்கள். அப்புறம் இங்கே 6, இங்கே 6, காலில் 6, இங்கே 6 ஸ்பெசிஃபிகேஷன் பைபிள் எழுதிருக்குது. அப்புறம் பிலிஸ்தியர்கள் வந்து சண்டை போடும்போது வேதம் 1 நாளாகமம் 20 எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, தாவீதுடைய சகோதரரும் தாவீதுடைய ஆட்களும் சேவனும் அந்த பிலிஸ்தியர்கள், அந்த பூதங்கள், அப்புறம் அங்கே ஜெயன்ஸ் இன்னும் இருக்கிறாங்க, கோலியாத் ஒண்டி இல்லை, இன்னும் நிறைய ஜெயன்ஸ் இருக்கிறாங்க, அவர்கள் சாகடித்தார்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. They started to kill the giants. யாரு? டேவிடுடைய பிரதர்ஸ், டேவிடுடைய சேவன் எல்லாம். என்ன தெரியுங்களா? அங்கே கருப்பொருள் என்ன தெரியுங்களா? பொடியை சாகடிச்சதுனால இப்போ எல்லாரும் எழும்பிட்டாங்க டு பி த giant slayer. Because one boy came out and bring down the giant. ஒரு மனுஷன், ஒரு பையன் அந்த பூதத்தை இறக்குறதுனால, கீழ்படுத்தினதுனால இப்போ எல்லாரும் எழும்புறாங்க. நாங்களும் பூதங்களை கீழ்படுத்த முடியும், வெல்ல முடியும் சொல்லி எல்லாரும் எழும்புறாங்க. அதில் யார்? தாவீது அண்ணன்கள், சகோதரர்கள். கவனிச்சிங்களா? சரி, தாவீது நோக்கத்தை நிறைவேற்றினபடினாலே அநேகர் எழும்பினார்கள். ஆமென். நான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் நோக்கத்தை, கர்த்தர் வைத்த நோக்கத்தை நீங்கள் செய்யும்போது அது வல்லமையாக இருக்க போது அநேகர் உங்கள் மூலியமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். they going to receive blessing. அவங்க எழும்ப போகிறாங்க. ஆமென், ஆமென். உங்களுக்குள்ள வைராக்கியம் அவங்களுக்கும் பற்றி எரிய போகிறது. நீங்கள் செய்கிற கர்த்தரை நோக்கம் அவங்களும் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. You see, you are the trailblazer that will raise many giant slayers. அப்போ ஒரு சின்ன தாவீது நோக்கத்தை செய்தபடினாலே பாருங்க, எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, எல்லாரும் போல அந்த பூதங்கள்ல அந்த பொடியை கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கார். நான் எப்பொழுதும் முறியடிச்சுட்டே இருந்தேன், கரடி சிங்கம் எல்லாம், இப்போ நான் வந்து அவனை முறியடிக்க போறேன், இதான் கர்த்தர் என் வாழ்க்கையில் கொடுத்த நோக்கம் சொல்லி போனபடினாலே இன்னைக்கு அநேகர் பூதங்கள் கீழ்ப்படுத்துகிறவர்கள் எழும்புகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களாம் நோக்கத்தை செய்ய ஆரம்பிச்சோன்னா நான் சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியம் அநேகர் வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஸோ பர்பஸ், நோக்கம். திருப்பி பார்த்தீங்களா, நம்ம சுற்றி அந்த காரியத்தை தான் நம்ம வரும். கர்த்தர் உங்களுக்கு வைத்த நோக்கத்தை நீங்கள் அடையாதபடி சத்துருவானவன் சோதனை கொண்டு வருவான். He will bring temptation, trials, he will bring persecution. But we are not going to stop. ஆமென். நம்ம என்ன பாட்ட போகிறதில்லை. கர்த்தர் வைத்த நோக்கம் நம்ம பாட்ட போகிறதில்லை. உங்களுக்கு தெரியுங்களா, பல காரியங்கள் வரும், நம்மளை பாட்டும், சோதனை வரும், உங்களை பற்றி பேச்சு வரும், பழைய காரியங்கள் எடுத்து சொல்லுவாங்க. அதான் அழகா உள்ள ஒரு காரியம் என்னன்னா, பழைய குப்பைகள் வந்து நம்ம மறந்து கர்த்தர் மன்னித்து நம்ம முன்னுக்கு ஓடிட்டு இருக்கோம், நோக்கத்தை பற்றி ஓடிட்டு இருப்போம். ஆனால் அந்த பழைய குப்பைகள், பழைய காரியங்கள் வந்து நினைவூட்டி உங்களை சொல்லி குற்றி, எப்படி சொல்லுவாங்க, குத்தி காய்ப்பாங்களா? குத்தி காய்ப்பாங்க. அதை சொல்லி குத்தி காய்ப்பாங்க. நான் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுங்களா? இங்க பாரு, நம்ம குப்பையை மறந்து தள்ளிட்டோம். ஆனால் என்ன சேட் பார்ட்னா, அந்த குப்பையை அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்குது. அதான் சேட் பார்ட். நம்ம ஆண்டை சுத்தப்படுத்துகிற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம் முன்னுக்கு. ஆனால் பாவம், அவங்க இன்னும் அந்த குப்பையை, நம்மளோட குப்பையை அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதான் சோகமான ஒரு காரியம்.
ஆமென். இன்னொரு காரியம் ஆலோசனை கொடுப்பேன். பேசுகிறவங்க நீங்களும் நானும் சாவர வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வாயை அடைக்கவே முடியாது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். எந்த வாயும் அடைக்க முடியாது. ஆமென். நம்ம வாயை அடக்கிட்டு பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஸோ ரைஸ் அப். நீங்கள் எழும்பும்போது கர்த்தர் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென். ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே.